10th சோஷியல் டு யூ நோ? புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 தொடங்கப்பட்டது. புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்தோடும் புலிகள் பாதுகாப்பகங்கள் தொடங்கப்பட்டன. இதே இது புலிகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா 1972. பிரதான் மந்திரி கிருஷாயி யோஜனா குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டினை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டமாகும். பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். இது பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. தமிழ்நாட்டின் கால்நடை கணக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது? தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்புத்துறை உதவியுடன் மேற்கொள்கிறது. மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு மண்டல இணை இயக்குநரின் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. இக்கணக்கெடுப்புகள் மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன்வளத்துறை போன்றவற்றின் வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்படுகிறது. இதே இது இந்தியாவில் இந்த கால்நடை கணக்கெடுப்பு முதல்ல எப்போ எடுத்தாங்க அப்படின்னா 1919 எடுத்திருப்பாங்க. இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம் கொல்கத்தா. இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர். இந்திய இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897 ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவோட சூரிய சக்தி நிறுவனத்தோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.